ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம 74வது கேள்வியில் இருக்கிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லும். பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். A spherical capacitor consists of two concentric spherical conductors. என்னன்னா இது புதுசா இருக்கு. parallel plate capacitor தான் பார்த்திருக்கோம். இது என்ன புதுசா spherical capacitor அப்படின்னு இருக்கு. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா parallel plate capacitor, right? So normal, right? So capacitor வந்து will depend upon epsilon naught, medium, area and the distance between the parallel plate. So இது வந்து spherical plate, right? Spherical capacitor அப்படின்னு சொல்லும்போது அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா 4 pi epsilon naught and the radius, right? இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து for spherical, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. So அந்த மாதிரி a spherical capacitor consists of two concentric spherical conductors held in position by a suitable insulating supports. So இந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டக்டர் இன்னொரு கண்டக்டர் அப்படின்றத நமக்கு கொடுத்திருக்காங்க. ரைட், இதுல இருந்து நமக்கு என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். held in position, okay. Show that the capacitance of the spherical capacitor is given by. அப்ப நம்ம என்ன கேக்குறாங்க, இத வந்து you have to prove. அப்போ capacitance value வந்து இது அப்படின்றத நீங்க சொல்லுங்க. where R1 and R2 are the radii of outer and the inner sphere respectively. So outer and the inner sphere உடைய radius பாத்தீங்கன்னா R1 and R2 அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். So இந்த ஷெல்லுடைய ரேடியஸ் R2, இந்த பெரிய ஷெல்லுடைய ரேடியஸ் வந்து R1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So என்ன கேக்குறாங்க, they are asking us to prove the capacitance, right? So capacitance அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் capacitor உடைய charge வந்து directly proportional to voltage. So charge which is equal to CV அப்படின்னு சொல்லுவோம், and we can also say V which is equal to Q, right? Q by C அப்படின்னு சொல்லலாம். Or you can say capacitance which is equal to Q by V, இல்லையா? So இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அப்ப இதுல இருந்து we will come to the concept. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு டயகிராம்ல இங்க உள்ள இந்த பெரிய ஷெல்லுடைய இன்னர் ரேடியஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்திருக்கு, இன்னர் சைடு, ரைட்? அது இன்னர் சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. அப்ப எனக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அப்படின்றது, வெளியே வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர் பாத்தீங்கன்னா இந்த கண்டக்டர்ல அவுட்டர் ஷெல்ல பாத்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. இது ஒண்ணும் இல்ல, பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாதுங்க. எனக்கு இங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். You know what happens to the capacitors, இல்லையா? ஒரு பிளேட்ல வந்து பாசிட்டிவ் ஆகும்போது due to electrostatic induction other பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆக போகுது. without touching we transfer the charges அப்படி நம்ம படிச்சிருக்கோம். சேம் வே அப்ப எனக்கு இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும்போது இந்த இன்னர் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய அவுட்டர் ஷெல்லுல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆக போகுது due to electrostatic induction. coming to the point, நமக்கு capacitance value வந்து நமக்கு தெரியணும். சோ இப்ப capacitance அப்படின்றது என்ன? Q by V. So V அப்படின்றது என்ன? potential. So இங்க potential பாத்தீங்கன்னா two different potential இருக்கு, இல்லையா? So ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஷெல்லுடைய potential, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சின்ன ஷெல்லுடைய potential. So to find the capacitance, Q divided by change in potential. அப்போ we have two potential, இல்லையா? So ஒன்னு பெரிய ஷெல், இன்னொன்னு வந்து சின்ன ஷெல். So V which is equal to நமக்கு தெரியும் KQ by R அப்படின்றது நம்ம potential அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். And we are going to substitute the same thing here also. So என்ன சொல்லலாம்? V final, right, which is equal to அதே K times Q by R2, right? அடுத்து initial K Q by R1. So second அதாவது அந்த inner shell, இது வந்து அந்த பெரிய shell, so R1. So இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய change in potential, இல்லையா? and at the same time நம்ம இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஒயிட் கலர் இருக்கு, இல்லையா? அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கும் கண்டக்டர்ஸ்க்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சென்ட்ரிக் கண்டக்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த கேப் மட்டும் தான் இருக்கு. you know the directions of the electric field, obviously it is from positive to negative தான், அதுல எந்த ஒரு ரிலேட்டிவும் கிடையாது. but at the same time we must understand இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ரைட்? அப்ப இந்த இடத்துல we can introduce another thing. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த inside the gap என்னுடைய சார்ஜ் என்னது 0. so we are applying electrostatic shielding. அப்ப electrostatic shielding என்ன சொல்லுது? உங்களுக்கு தெரியும் அந்த பஸ்ஸுக்குள்ள நம்ம இருக்கிறது சேஃப், லைட்னிங் வந்தது அப்படின்னா, பில்டிங்குள்ள இருக்கிறது சேஃப், லைட்னிங் வந்தது அப்படின்னா, காருக்குள்ள இருக்கிறது சேஃப், லைட்னிங் வந்தது அப்படின்னா. பெஞ்சமின் பிராங்க்லின் இதை ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அப்போ எனக்கு சார்ஜ் 0 அப்படின்னா, and we can also say my electric field inside this gap is also 0. ஏன்னா எனக்கு அங்க சார்ஜே இல்லை அப்படின்றப்ப அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 தான். இதை நம்ம கேவிட்டி அப்படி நம்ம படிச்சிருக்கிறோம். The same way we are going to use. So we will find the capacitance value here. So என்ன சொல்லிருக்காங்க? C which is equal to Q by and the change in potential. So Q, the potential என்ன சொல்லிருக்கோம்? Final and initial. Final minus initial, which is nothing but Q by final என்ன சொன்னோம்? K Q by R2 minus K Q by R1. அப்ப I can say Q இந்த இடத்துல வந்து K Q நான் காமன் எடுத்துக்கிறதுனா 1 by R2 minus 1 by R1 அப்படின்னு வரும். கரெக்ட்டா? And I can also cancel Q and Q. அப்ப நமக்கு என்ன இருக்கு? which is equal to C இல்லையா? so மேல வந்து நியூமரேட்டர் 1 தான், எனக்கு இங்க K இருக்கு. when I do the cross product R1 minus R2 divided by R1 product of R2. so இத நம்ம எப்படி எழுதலாம்? இது இங்க மேல போச்சுனா இன்வெர்ஸ், மறுபடியும் மேல போச்சுனா நார்மல் தான், divided by K times R1 minus R2 இல்லையா? so K உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். so K which is equal to 1 by 4 pi epsilon naught. so இது வந்து எப்படி இருக்கு? கீழ இருக்கு, நியூமரேட்டர்ல இருக்கு, sorry டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப அது எப்படி சொல்ல? 1 by 4 pi epsilon naught. so 4 pi epsilon naught மறுபடியும் போச்சுனா இங்க வரும்போது இன்வெர்ஸ், மறுபடியும் போச்சுனா நார்மலா இருக்க போகுது. so I can say after substituting the value of K 4 pi epsilon naught R1 R2 divided by R1 minus R2. so நமக்கு வேல்யூ வந்து வந்துருச்சு. so let us check 4 pi epsilon naught R1 times R2 upon R1 minus R2. yes, so பாத்தீங்க 4 pi epsilon naught R1 R2 divided by R1 minus R2. so we proved இல்லையா? so இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த கேள்வியை பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா you will understand what they are trying to say. சரியா? so இப்படிதான் நம்ம வந்து ஒரு spherical capacitor இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல capacitance நம்ம வந்து இப்படிதான் கண்டுபிடிப்போம். பொறுமையா பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thank you. Help others with a smile.